Hello and welcome to Teresa Treats Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு very traditional dessert தான் பார்க்க போறோம். Yes, creamy fruit custard. நான் இந்த டெசர்ட்டை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். என்ன நியூ இன்க்ரீடியன்ட்ஸ்னு நீங்கள் இந்த ரெசிபியை பார்த்து கண்டுபிடிங்க. வாங்க இந்த ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம க்ரீமி ஃப்ரூட் கஸ்டர்டுக்கு நம்ம முதல்ல மில்கை பாயில் பண்ணிக்கலாம். மில்க் நான் வந்து ஒரு 250 ml எடுத்திருக்கேன். அதுலேருந்து நான் ஒரு 50 to 60 ml எடுத்து வச்சுருவேன் கஸ்டர்ட் பவுடரை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் வந்து 250யோட கொஞ்சம் கம்மியாக வந்து முதல்ல பேனில் போட்டு நல்லா நம்ம இது வந்து பாயில் பண்ண விடுவோம். நம்ம மில்க் வந்து நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு, நல்லாவே பாயில் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் போடுறேன். பாருங்கள், சுகர் போட்டு நம்ம இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு பாயில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து 2 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்ப்பேன். நான் இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 2 to 3 டீஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வந்து பீட் பண்ணிவிட்டு இதை கூட சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நல்லா ஒரு பாயில் கொடுப்போம். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் போட்டோன்னே நம்மளோட டேஸ்ட் வந்து நல்ல க்ரீமியாக இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து கஸ்டர்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து இதில் நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்ப்போம். கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன், ஒரு 3 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இதில் நம்ம வந்து ஒரு 100 ml வந்து பால் வந்து சேர்த்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நம்மளோட மில்க்லாம் நல்லா பாயில் ஆகிடுச்சு, நம்மளோட க்ரீமும் அது கூட நல்லா வந்து கரைஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து நம்மளோட கஸ்டர்ட் பவுடர் வந்து நல்லா பாலில் கலக்கி வச்சுருக்கோம். அதை நம்ம ஸ்லோலியாக எடுத்து ஊற்றுவோம். ஊற்றும் போது நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லாட்டினா அந்த பாலில் வந்து அது கட்டி கட்டியாக வந்துடும். அதனால் அப்புறம் ஸ்லோவாக லோ ஃப்ளேமில் சேர்த்துக்குங்க. பாருங்கள், இப்போ நம்ம கிண்டிகிட்டே இருப்போம். ஸ்லோலி அது வந்து திக்காயிரும். நம்மளோட கஸ்டர்ட் பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ வந்து கன்சிஸ்டன்சி பாருங்கள், திக்காயிடுச்சு, பட் ஃப்ளோயிங்காக இருக்குது. இப்படி தான் இருக்கணும். இப்போ நான் இதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேங்கோ பல்ப் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு சின்ன கப்பு, நான் வந்து ஒரு கப்பு மேங்கோ பல்ப் எடுத்துருக்கிறேன். இது வந்து இப்போ நம்ம இது கூட சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து இதை இறக்கிடுவோம். இப்போ பாருங்கள், நம்மளோட மேங்கோ பல்ப் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் அவ்வளோதான், நம்மளோட கஸ்டர்ட் ரெடி. இப்போ நம்ம வந்து இதை கூல் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரூட்ஸை இது கூட சேர்த்துருவோம். ஸோ நம்மளோட கன்சிஸ்டன்சி ஃப்ரூட் கஸ்டர்டோட கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம இந்த கரண்டியை இப்படி எடுத்துட்டு இப்படி பார்த்தோன்னா இப்படி ஒரு லைன் போட்டு பாருங்கள். அப்படியே அந்த இது வந்து ஸ்லோலியாக கீழே அந்த கஸ்டர்ட் உழுவணும். நம்மளுக்கு இந்த லைன் வந்து கரெக்டாக தெரியணும். அதுதான் வந்து நம்மளோட கன்சிஸ்டன்சி கஸ்டர்டோட கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நான் வந்து இந்த கஸ்டர்டை வந்து நல்லா சில் பண்ணிட்டேன். நான் வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். வாங்க இது என்னென்னா ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் வந்து கொஞ்சம் பைனாப்பிள்ஸ் எடுத்திருக்கேன். பைனாப்பிள்ஸு, ஆப்பிள்ஸு, பனானாஸு, கிரேப்ஸு அண்ட் பாமிகிரனட்ஸ். நம்ம மேங்கோ ஆல்ரெடி வந்து பியூரி பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டோம். வாங்க இது ஒன்றுனா எடுத்து அப்புறம் நம்ம நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஃப்ரூட்ஸும் நான் கட் பண்ணி நல்லா முதல்ல ஃப்ரிட்ஜில் சில் பண்ணி வச்சுட்டேன். எப்பயுமே நம்ம வந்து ஃப்ரூட்ஸை முதல்ல சில் பண்ணிடணும். ஏன்னா வந்து சில் பண்ணிட்டா அதோட வாட்டர் கண்டென்ட் வந்து இருக்காது. ஏன்னா நம்ம வந்து அப்படியே ஃப்ரூட்ஸ் போட்டோன்னா நம்ம வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி இருந்ததுன்னா ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து தண்ணி ஆயிரும். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஃப்ரூட்ஸை முதல்ல கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். வந்து நம்ம லைட்லியா டாஸ் பண்ணுவோம். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி. இப்போ நம்ம வந்து இதை சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம்.
ஸோ நம்மளோட க்ரீமி ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, சாப்பிடும் போல் இருக்குது. நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள், எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. எப்பயும் சொன்ன மாதிரி ஆசையுடன் சமைத்து அன்போடு பரிமாறுங்க. டெரீசா ட்ரீட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.